நடுநிலை நக்கின்னு பேசுனல சவுக்கு சங்கர், ஓகேவா? நடுநிலை நக்கி தானே நீ வந்துட்டா என்ன செஞ்சிருவேன்னு சொல்றல, வந்தா நீ சினிமா ஃபீல்டுலயே இருக்க மாட்டேன்னு சொல்றல, நீ வரதானே போற, இப்படியேவா போயிட போற? என் பக்கத்துல உட்காந்து நீ பேசு ஒரு நாள். நல்ல ஆம்பளையா இருந்தா கிட்ட பயம் இருந்துச்சு. அதனால அந்த ஒரு நீங்க தப்பு பண்ணனா ஏன் உங்களுக்கு அழுக வருது? வராங்களா, வாடா கதவை தோற வாடா. என்னடா நாங்க எங்கடா வந்தோம்? நீ கேட்கக்கூடிய ஆள் தானே. அப்ப எதுக்கே நீ கதவை பூட்டி வச்சிருக்க? அடுத்து நாங்க வந்து நான் நீ சினிமா இண்டஸ்ட்ரியிலே இருக்க மாட்டேன், உன்னை காலி யார் எடுத்து வந்து மன்னிப்பு கேட்க சொல்ற? கோடி கோடியா வியாபாரம் நடந்துட்டு இருக்கு. இங்க வந்து சில்லற மாதிரி சில்லற பைய மாதிரி சில்லற காசை கொண்டு வந்து கஞ்சா விக்கிறவன் இவனெல்லாம் வச்சு படம், கஞ்சா விக்கிறவன் போதை இது பண்றவன் படம் பண்ற ரவுடி பயலா வச்சு நீ படம் எடுத்துட்டு நீ வந்துட்டு இது பண்ணிட்டு இருப்ப. நீங்க அவரோட ஆபீஸ் போனீங்க, இத்தனை விஷயங்கள் நடந்திருக்கு, இத்தனை விஷயங்கள் நடந்தது, அதுக்கப்புறம் அடிதடி சண்டை ஆயிருக்கு அப்படின்னு எட்டி வதச்சது. அதுவும் உயிர்நாடியில எட்டி வதச்சிட்டாங்க. பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இருக்கு, இது முழுக்க முழுக்க டிஎம்கேவோட வேலை, டிஎம்கே உங்க பின்னாடி இருந்து வேலை பார்க்குது. டிஎம்கே தான் இந்த வேலையை ட்விட்டர்ல எங்க படத்தை பத்தி பேசு, மகேஷ் கம்மியா ப்ரொடியூஸ் பண்ண இந்த ரெட் அண்ட் ஃபாலோவை போடு, அப்பதான் மகேஷ் வருவாரு, உங்க ஆபீஸ்க்கு வந்து இப்படி கேட்பாரு, நீ அடிச்சு அனுப்பு, இதெல்லாம் டிஎம்கே சொன்னா. வார்த்தைக்கு எல்லாமே பேசிட்டு எல்லா பிராடத்தனமும் பண்ணிட்டு அரசியலா டிஎம்கேவா ஏடிஎம்கா நீ அங்க வச்சுக்கோ, காசு இருக்கிற இடத்துல காசு பிச்சை எடுத்துக்கோ, இது மாதிரி திருடிக்கோ பொழைச்சிக்கோ, எவனையாவது அடிச்சு காசை புடுங்கு, இல்லாத இடத்துல ஏன் புடுங்குற? அவ்வளோ பெரிய புடுங்கிய நீ. மூவி வேர்ல்டு மீடியா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க, அதாவது எல்லா இடங்கள்லயுமே ஒரு விஷயத்த ரொம்ப பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க. என்னன்னா, சவுக்கு சங்கர் அவர்களை கைது பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சவுக்கு சங்கர் அவர்களை போலீஸ் வீட்டுக்கு போய் கதவை உடைச்சு கைது பண்ணினாங்க. ஸோ அந்த விஷயத்தை பார்த்தா எல்லாருமே பேசாத யாருமே கிடையாது. யாரு மேல தப்பு, என்ன நடந்தது, என்ன நடந்திருக்கும், எதனால இந்த பிரச்சனை, அவர் மேல இல்லாத கேஸா, இது பின்னணியில யார் இருப்பா அப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்கு. ஸோ இந்த விஷயத்தை பத்தி தெளிவா என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிற வணக்கம் தமிழா சாதிக்கும் மகேஷ் ரம்யா, இந்த படத்தோட ப்ரொடியூசர், அவங்களும் வந்திருக்காங்க. ஸோ நம்ம என்ன நடந்திருக்கு, இதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். ஸோ காலையில இருந்து இல்லை, நேத்து காலையில இருந்துனே சொல்லலாம், பட்ட பகலிலே வந்துட்டு சவுக்கு சங்கர் அவர்களை கைது பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிற நியூஸ் வந்துட்டு பெரிய அளவில் கைது பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பார்த்தா வந்துட்டு இந்த பக்கம் ஒரு வீடியோ வந்து போலீஸ் போய் கதவை உடைச்சு ஸோ அவரை உள்ள போய் குண்டு கட்டா தூக்கிட்டு வெளியே வராங்க. என்ன நடந்தது, எதுக்காக அவரை போய் கைது பண்ணாங்க? ஏன்னா யாரு மேல தப்பு, என்ன நடந்திருக்குன்னு தெரியல. நிறைய பேர் அவங்கவுங்களோட விமர்சனத்தை, அவங்கவுங்க கருத்தை வந்து வச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா அதுல சம்பந்தப்பட்ட ஆட்கள் நீங்க. ஸோ அதை பத்தி கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன். வணக்கம். என் பேர் வணக்கம் தமிழா சாதிக். நான் வந்து காடுவெட்டின்ற திரைப்படத்து மூலமா இசையமைப்பாளராக தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானேன். இப்போ வந்து ரெட் அண்ட் ஃபாலோ ஆர்சிபி அப்படின்ற படத்துக்கு இயக்குனராகவும் இசையமைப்பாளராகவும் ஒன் ஆஃப் த ப்ரொடியூசராகவும் நான் இந்த படத்துக்கு நான் என்ட்ரி ஆயிருக்கேன். இப்போ என்ன இஷ்யூ, எனக்கு ஒரு விஷயம் புரியல சீரியஸாக. ஏதோ ஒரு தேசிய தலைவரை அரெஸ்ட் பண்ண மாதிரி எல்லாருமே இவ்வளோ இது பண்ணுறாங்க, அவ்வளோ கமெண்ட்ஸ் போடு. நான் என்ன கேட்குறேன், ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சிஎம்ஏ வந்து எதிர்த்து பேசுகிற ஒரு ஒரு மனிதர் அவர். ஒரு போலீஸ் உள்ள வராங்க, ஒரு மரியாதையே தெரியாம கால் மேல கால் போட்டு இப்படி உட்காந்துருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன், நாங்க கஷ்டப்பட்டு எங்க சொந்த காசை போட்டு நண்பர்கள் ஒரு 3-4 பேர் சேர்ந்து நாங்க ஒரு படம் ஒன்று பண்றோம். அந்த படத்துக்கு வந்து போதை காசில் எடுக்கப்பட்ட படமா அப்படின்னு போடுறாரு. சரியா? வேற யாரு மேல வன்மை இருந்தா அவங்க கிட்ட காட்ட வேண்டியதானே. இப்ப எங்களோட நாலேஜ் இல்லாம எங்க படத்துல போஸ்டர் அவர் எப்படி யூஸ் பண்ணலாம்? எனக்கு புரியல. இப்போ போதை காசில் எடுக்கப்பட்ட படமான்னு சொல்லிட்டு திரு சவுக்கு சங்கர் அவர்கள் வந்துட்டு ஒரு போஸ்டர், ஒரு வீடியோல உங்களோட போஸ்டரை யூஸ் பண்ண, எனக்கு புரியல. உங்களுக்கும் அவருக்கும் என்ன பிரச்சனை? அதாவது எங்களுக்கும் அவருக்கு எந்த பிரச்சனையும், எதுக்கு அவரும் அதான் எதுக்கு உங்களை எடுத்து பேசணும்? இதுல இந்த படத்துல எப்படின்னா, அஜய் வாண்டியார்னு ஒன் ஆஃப் த நம்பர் இதுல இருக்காரு, அவர் நடிச்சிருக்காரு. லார்ட் ஆஃப் த ரிங்ஸ்ல வந்து இப்ப ஸ்ரீகாந்த் கிருஷ்ணா இவங்களை போதை வழக்குல கைது பண்ணாங்க இல்லையா, அதுக்கு முன்னாடி ஒரு அடிதடி வழக்குல அதே பார்ல அதுக்கு முன்னாடி நாள் அரெஸ்ட் பண்ணி, அது உண்மை இல்ல, போதை வழக்குலயும் இவருக்கும் சம்பந்தமே இல்லைன்னு வெளில வந்து, இல்ல அந்த வழக்குக்கும் இவருக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொல்லிட்டு சமீபத்துல ஒரு பிரச்சனை வந்தது. அவர் மேல இருக்க வன்மத்துல, அவர் மேல இருக்க காழ்ப்புணர்ச்சியில அவர் தான் ப்ரொடியூசர் அப்படி மாதிரி போட்டு போதை காசில் எத்தனை படம் எடுத்தார் அஜய் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட போஸ்டர், அஜய் தான் இந்த படத்தை எடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி. இல்ல நான் என்ன கேக்குறேன், நீ படிச்ச தானே, நீ இப்ப ஒரு போஸ்டர்னா அந்த போஸ்டர்ல ப்ரொடியூசர் யாரு,
டைரக்டர் யாரு, என்னென்ன கிரெடிட்ஸ்ன்றத போட்டிருப்பாங்களா இல்லையா? ஆமா தெளிவா போட்டிருப்பாங்க போட்டிருப்பாங்கல்ல. போட்டிருப்பாங்க. ப்ரொடியூசர்னு கொட்டை எழுத்துல அப்ப யாரு அந்த பேர் போட்டிருக்கு. புருஷோத்தமன் அப்படிங்கிறவர் யாரு? மகேஷ் புருஷோத்தமன் புருஷோத்தமன். என்ன என்னோட பேர் அப்பா. வந்து வெளியே வந்தது புருஷோத்தமன் அப்படின்னு ப்ரொடியூசர். இதுல ஒரு கேம். ஆ. அவரு பக்கா கிரைம்ன்றத சவுக்கு சங்கர் நிரூபிச்சிருக்காரு. எப்படின்னா எல்லாமே தெரியும், பொண்ணுல பேசியிருக்காரு, பேர் தெரியும், எல்லாம் தெரியும். புருஷோத்தமன் என்ற பெயர் எதனால வருதுன்னா எங்க அப்பாவோட பேர் அது. ஓகே. அந்த பெயரை வச்சுட்டும் 1 லட்சம் புடுங்கினாருன்றத நாங்க கொடுத்த கேஸ 2 லட்சம் இவரா எக்ஸ்ட்ராவா சொல்லியும் அந்த இத படிக்கிற மாரி அந்த லைவ்ல இருக்கும்போது வீட்டுக்குள்ள இருக்கும்போது அவர் படிக்கிறாரு. அந்த நியூஸ தொட்டு தான் எல்லாருமே வந்துட்டு மதன் கௌரியா இருக்கட்டும், சாட்டையா இருக்கட்டும், மாரிதாஸா இருக்கட்டும், எல்லாருமே வந்துட்டு 2 லட்சம் புடுங்கினதா சொல்றாங்க. தயாரிப்பாளர் புருஷோத்தமன் சொல்றாங்க. ஆயிஷா ஷாதிக்ன்றவங்க கேஸ் கொடுத்தாங்க. யார் அந்த ஆயிஷா ஷாதிக் இவர் இவரோட சாதிக் மனைவி, மனைவி தான் wife. ஆயிஷா ஆ, சாதிக்ன்றவங்க. okay. இவரோட பேர் Okay. ஷாதிக். டைரக்டர், ப்ரொடியூசர். அவங்க ஃபேமிலி அம்மா ஆயிஷா ஷாதிக்கு ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர் இந்த மூவில. நானும் ஒரு ப்ரொடியூசர். அப்படி இருக்கும்போது கேஸ் நாங்க 2 பேரும் தான் போய் குடுக்குறோம். அத லேடி அதுல இன்வால்வ் பண்ணி பேர பண்ண எல்லாமே வேண்டாம் அப்படின்னு. பக்காவா இவங்க கேம வந்து எப்படின்னா, இந்த விஷயத்த அப்படியே வந்து ஒரு மாரி இருக்கணும்ன்ட்டு சவுக்கு சங்கர் அப்படி படிக்க, இந்த விஷயம் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கிறது என்னன்னா, புருஷோத்தமன் ப்ரொடியூசராவும், ஆயிஷா ஷாதிக்ன்றவங்க வந்து கேஸ் கொடுத்ததாவும், இந்த ரெட் அண்ட் ஃபாலோ படத்தோட விஷயங்கள் இப்படி வந்து எல்லா யூடியூபர்ஸ் பெரிய பெரிய யூடியூபர்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாமே அறவே தவறு. அத உங்க ஊடகம் மூலியமா போகும்போது உண்மை நிலை எல்லாருக்கும் தெரியுன்றது தான். இல்ல எவ்வளவோ கேசஸ் அவர் மேல இருக்கு. அவர் மேல நிறைய கேசஸ் இருக்கு. ஏன் குறிப்பா இந்த கேஸ்க்கு இவ்வளவு அதிரடியா ஒரு நடவடிக்கை எடுத்து அவர் அரெஸ்ட் பண்ணணும்? என்ன காரணம்? இது அதிரடி நாங்க இல்ல. கரெக்டான எவிடன்ஸ சப்மிட் பண்ணோம். ஆ, ஏன்னா இந்த படத்துக்கு நாங்க எப்படி ஃபண்ட் நாங்க ரெடி பண்ணோம், ஆ. யார் யார் இந்த படத்துக்கு நாங்க காசு போட்டிருக்கோம். நாங்க ரொம்ப சாதாரண ஒரு மிடில் கிளாஸ். நாங்க ஒரு அடித்தட்டுல இருந்து நாங்க எப்படின்னா சாதிக்கணும், ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வர்றதுக்காக நாங்க உண்மையா இருக்கோம். நாங்க அதனால இந்த இடத்துல நாங்க உட்காந்துருக்கோம். சரிங்களா? எப்படியா நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகணும் லைஃப்ல அப்படின்ற ஒரு எண்ணத்துல நாங்க ஒரு விஷயத்த உருவாக்குறோம். ஆனா நாங்க படத்த ரெடி பண்ணிட்டு ரிலீஸ் பண்றதுக்கு நாங்க வெயிட் பண்ணி வச்சுட்டு இருக்கோம். திடீர்னு பார்த்தா எங்களுக்கு ஷாக்கு. நண்பர் ஒருத்தர் வந்து அனுப்பிச்சு விடுறாரு. இங்க பாருங்க பாத்தீங்களா இல்லையா? சவுக்கு சங்கர் வந்து உங்க படத்த பத்தி போட்டிருக்காரு அப்படின்னு. என்னடா போய் பார்த்தா, போதை காசில் வித்த படமா அப்படின்னு பார்த்தோனே எங்களுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு சீரியஸா. சரி. ஏன்னா அவருக்கும் எங்களுக்கும் பர்சனலா எந்த இதுவுமே நான் முன்னாடியே அவங்கள மூஞ்சி கூட நாங்க பார்த்தது கூட கிடையாது நாங்க. நீங்க போய் எந்த இன்டர்வியூ எது எடுத்து பார்த்தாலும் எங்களுக்கு அவங்களுக்கு எந்த இஷ்யூ இருக்கு அப்படின்ற எந்த ஒரு மேட்டருமே இல்ல இருக்காது. அதத்தான் கேக்குறேன். எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு. யாருன்னே தெரியல. இப்படி ரெட் அண்ட் ஃபாலோ படம் எப்ப வரப்போகுதுன்னு தெரியல. நிறைய பேருக்கு அந்த மக்களுக்கு புரியல. புரியாம இருக்கும்போது இந்த கேஸ்ல இவ்ளோ பெரிய நடவடிக்கை எடுத்து இவ்ளோ பெரிய இஷ்யூ ஆகுறதுக்கு என்ன காரணம்? இந்த ஏன்னா கேஸ்ல கொலை மிரட்டல் இருக்கு, ஆமா. பணம் புடுங்கினது இருக்கு, பணம் புடுங்கின விஷயம் அடிச்ச இருக்கு. விஷயங்கள் இருக்குன்னும் போது இது சட்டப்படி பெரிய பெரிய கேஸ். யாரு கொலை மிரட்டல் கொடுத்தா? யாரு இப்ப ஜெயில்ல இருக்காரோ அவர்தான். இல்ல கொலை மிரட்டல் எப்படி கொடுத்தாங்க? உங்களுக்கு கால் பண்ணி பேசுனாங்களா? போன்ல நாங்க தொடர்பு கொண்டு ஆ. இந்த விஷயத்த வந்து கொஞ்சம் நீக்க சொல்லி ரெக்வெஸ்ட் பண்ணி சில விஷயங்கள் பேசும்போது அவ்வளவு திமிரா இது பண்ணிட்டு பைசாவோட இது பண்ணணும்ட்டு ஆபீஸ்க்கு வாங்கன்ட்டு மிரட்டல். இல்ல என்னன்னா first உங்களை வந்து காசு இல்ல கொண்டு வர சொன்னாங்க. இல்ல மேம் என்னன்னா ஆபீஸ்க்கு நீங்க போனீங்களா? ஆமா ஃபர்ஸ்ட் ஆமா. வந்து எங்களுக்கு நார்மல் கால்ல நாங்க ஃபோன் பண்ணோம். ஃபோன் அட்டெண்ட் பண்ணி என்ன மேட்டர்னு கேட்டோனே கட் பண்ணிட்டாரு. வாட்ஸ்அப்ல வந்து கட் பண்ணிட்டு திருப்பி வாட்ஸ்அப் கால்ல வந்தாரு. நாங்க வாட்ஸ்அப் ஏன் கட் பண்ணிட்டு வாட்ஸ்அப் கால்ல வர சொல்றாரு? அப்ப இதுல ஏதாவது ஒரு ஒழுக்கத்து இருக்கும்னு சொல்லிட்டு லேட்டா தான் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சோம். இவரோட நம்பர்ல தான் வந்து நாங்க வாட்ஸ்அப் நீங்க கால் ரெக்கார்ட் வச்சிருக்கீங்க? ரெக்கார்ட் வேற வச்சிருக்கோம். ரெக்கார்ட் அவர் பண்ணிட்டோம். பேசுனது ரெக்கார்ட் இருக்கு. அதனால சோ நாங்க எல்லா அது evidence பாதியில இருந்து நாங்க வந்து ரெக்கார்ட் இருக்கு. சில நாங்க எவிடன்ஸ் எல்லாம் கொடுத்திருக்கோம். பர்சனலா அந்த எவிடன்ஸ் எவிடன்ஸ் தாங்க கொடுத்திருக்கோம். இது எல்லாமே பண்ணி அடிச்சது ஹாஸ்பிடல் போயிருக்கோம். அதுக்கப்புறம் ஹாஸ்பிடல் இது எல்லா டீடைல்ஸும் நாங்க கொடுத்திருக்கோம். உங்களை அடிச்சாங்களா? ஆள் வச்சு ஆமா, அடிச்சாங்களா? ஆமா. ஆள் வச்சு இல்ல. ஆள் வச்சு அடிச்சு இப்ப நீங்க எல்லாருமே இருக்கீங்க, தான். இப்ப நீங்க அவங்க டீம் ரெண்டு கேமராமேன்ஸ் இருக்காங்க. இப்ப பிரதர் இருக்காரு. இப்ப நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கோம். டக்குன்னு உங்களை நான் கோவப்பட்டு பேசினா அவங்க 2 பேரும் அடிக்கிற நான் மாதிரி இப்ப தான். உங்ககிட்ட கேக்குறேன். எனக்கு நீங்க மன்னிப்பு கேளுங்க. மன்னிப்பு கேட்டா தான் நான் இது பண்ண முடியும் அப்படின்னு நான் கேக்குறேன். அப்ப நீங்க என்ன பண்றீங்க? டக்குன்னு யார் இடத்துல வந்து யார மன்னிப்பு கேட்க சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டோனே மாறுது. ஒண்ணுமே இல்ல அவரு. நீங்க அவரோட ஆபீஸ் போனீங்க. இத்தனை விஷயங்கள் நடந்திருக்கு. இத்தனை விஷயங்கள் நடந்தது. அதுக்கப்புறம் அடிதடி சண்டை ஆயிருக்கு அப்படின்றீங்க. எட்டி வதச்சது அதுவும் உயிர்நாடில. உயிர்நாடியில எட்டி உதச்சிட்டாங்க. யார் உங்களையா? ஆமா. So, இவ்வளவு பெரிய விஷயங்கள் நடக்கும்போது நாங்க வந்து படத்தோட பிரச்சனையை யோசிக்கிறதா, இது அடுத்து என்ன இல்ல, பண்றதுன்னு எங்களுக்கு தெரியாமல. எங்களோட ஹாப்பினிங் என்னன்னா நாங்க கஷ்டப்பட்டு படம் பண்ணிட்டோம். எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம நாங்க ரிலீஸ் பண்ணோம் அப்படின்றதுக்கு தான். அவர் வந்து ஒரு 10 லட்ச ரூபா பணம் கேக்குறாரு எங்க கிட்ட. ம். நாங்க வந்து எங்களால அவ்வளவுலாம் பண்ண முடியாது சார். நாங்களே ரொம்ப கஷ்டப்பட்டு படம் பண்ணிருக்கோம். ஒரு ரூபா கொண்டு எவ்வளவு வந்திருக்கோம். கேட்டாங்க? 10 லட்சம் கேட்டாங்களா? ஆமா ஆமா. அதுக்கான எவிடன்ஸ் இருக்கா உங்க கிட்ட? அது கரெக்டா அந்த வாட்ஸ்அப் ஃபுல் கால்ல இதுல இல்ல எங்களுக்கு வாட்ஸ்அப் கால்ல சில இதெல்லாம் இருக்கு. சில பேசிருக்காங்க. டீடைல்ஸ். இது வந்தாலும் ஆபீஸ் வாங்க பேசிக்கலாம், இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசி இது பண்ணா அதுக்கான இல்ல records மக்களுக்கு தினம் தினம் வந்துட்டு என்ன நடக்குது, அரசியல்ல என்ன வரப்போகுது, என்ன இது நிறைய தகவல்கள் மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதை அவரை பார்க்கறதுக்குன்னே ஆடியன்ஸ் இருக்கிறாங்க. அவர் என்ன சொல்றாங்கிறதுக்காக. ஆனா அவர் வந்து 10 லட்சம் கேட்டாரு அப்படிங்கிறது வந்துட்டு எல்லாருக்குமே யோசிக்க வருது. அப்படி கேட்கக்கூடிய ஆளும் கிடையாது. எப்படி கேட்டாரு எனக்கு புரியல. அதுக்கான எவிடன்ஸ் இருக்கா? என்னோட கேள்வி அதுதான். அவரு 10 லட்சம் கேட்டாருன்னு சொன்னதுக்கு எவிடன்ஸ் இருக்கா? கேட்கவும் மாட்டாருன்னு நீங்க எதை வச்சு கன்ஃபஸ் பண்றீங்க? இல்ல நான் வந்து கேட்கவே மாட்டாருன்னு சொல்லல.
பார்க்கும்போது கேட்பார் இல்லையா, அது கேட்டது கேப்பாருன்னு சொல்லல ப்ரோ. எவிடன்ஸ் இருக்கா? 10 லட்சம் எவிடன்ஸ்னா கொடுங்கன்னு கேட்டதுக்கு அதனால எவிடன்ஸ் தான் அவர் இருக்கா? ஸ்மார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. கட் பண்ணிட்டு சில விஷயங்கள் பேசுறாரு. ஆபீஸ் இப்போ வாட்ஸ்அப் காலா இருந்தாலும் நம்ம ரெக்கார்ட் பண்ணலாம்ல. வாட்ஸ்அப் டு வாட்ஸ்அப் ரெக்கார்டு எப்படின்னா நாங்க வேற போன்ல இருந்து ரெக்கார்ட் பண்ணிருக்கோம். ஆ. பாதில இருந்து சில விஷயங்களா இருக்கு. அவர் எப்படி அக்ரிசிவா பேசுனது எல்லாமே இருக்கு. ஆ. அவர் ஆபீஸ்க்கு நீங்க ஆபீஸ்க்கு போனீங்கல்ல, ஆமா. எப்படியும் எல்லா இடங்களையும் கேமராஸ் இருக்கும்ல, அது அந்த எங்களுக்கு வீடியோஸ் தெரியல, நம்ம இருக்கும்ல, செக் பண்ணல. எப்படி அந்த வீடியோஸ் எதுவுமே வெளியே வரல, எந்த எவிடன்ஸ் அவரு உங்களுக்கு மக்களுக்கு தெரியுமா ஆ. அவர் என்ன சொன்னாரு அந்த வீடியோலன்னு, நாங்க ஆபீஸ்க்கே வரலன்னு இன்னைக்கு சொல்லியிருக்காரு. ம். அந்த அரெஸ்ட் பண்ணும்போது இப்படிப்பட்ட நபர் வரவே இல்லைன்னு சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ போட்டாரு பாத்தீங்களா, ம். பேரே தப்பா படிக்கிறாரு, புருஷோத்தமன் புருஷோத்தமன் அப்படின்னு நீங்க படிக்கிறாரு. அப்பாவோட பேரை எடுத்து அப்பாவோட மகேஷ் பேரை ரம்யான்னு படிக்கிறாரு. சொல்லாம அமௌண்ட்டும் தப்பா சொல்றாரு. சரியா? ட்ரிகர் பண்றாரு எல்லா இன்னொன்னு விஷயத்தையும். அந்த மாதிரி எந்த நபருமே வரவே இல்லையே அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஆபீஸ்க்கு நாங்க நாங்க போனது வரல. நாங்க பொய்யா? நாங்க அப்ப நாங்க போனதுக்கான proof நாங்க எல்லாமே போகாம இருக்கு. அவர் எப்படி? என்னோட கேள்வி என்னன்னா, நீங்க என்னை தப்பா எடுத்துக்காதீங்க, இது மக்கள் சைடு இருந்து வர கேள்வியை தான் கேட்கிறேன். ஒரு ஸ்ட்ராங்கான இப்ப வந்து 10 லட்சம் கேட்டாரு அப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கா எதுவுமே இல்லை, பேசின சில விஷயங்கள் இருக்குன்னு சொல்றீங்க. அப்போ எப்படி போலீஸ் அவ்வளவு போய் கதவெல்லாம் உடைச்சு அவரை இழுத்துட்டு வர எப்படி? எத்தனையோ கேசஸ் இருக்கு. போலீஸோட தரவுகளை கொடுத்தது, அது கொடுத்தாரு, நிறைய பேரை தவறா பேசுறாரு, நிறைய கட்சி தலைவர்களை தவறா பேசியிருக்காரு, நிறைய விஷயங்களை எடுத்து வெளியே சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கெல்லாம் கோவப்படாத காவல்துறை இந்த விஷயத்துக்கு கோவப்பட காரணம் என்ன, பின்னணியில யார் இருக்கிறா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. சரி 5 மாசமா இந்த விஷயம் நடந்துட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது. நாங்க உடனே ஆபீஸ்க்கே நடந்த விஷயம் போலன்றாரு. கிடையாது. இது எல்லாமே ஆபீஸ்க்கே நாங்க போலன்னு சொல்றாங்க. ஓகேவா? அதுலயே அவர் பொய் சொல்றதுக்கான காரணம் உங்களுக்கு தெரியும். ஆபீஸ்க்கு நாங்க ஏன் வரலன்னு அவர் சொல்லணும். வந்தாங்க, நான் இத பண்ணல, அப்படி என்ன நடந்துச்சுன்னு பேசணும்ல. சொல்ல வேண்டியது. சவுக்கு சங்கர் இதுதான் நடந்திருக்கணும்னு சொல்லிருக்கலாம்ல. அவர் என்ன சொன்னாருன்னா, ஆபீஸ்க்கே இந்த மகேஷ் ரம்யான்றவர் வரவே இல்ல. அந்த மாதிரிலாம் இந்த யாருமே மாதிரி ஒரு வரவே இல்ல. விஷயமே நடக்கல அப்படின்ட்டு அந்த அரெஸ்ட் பண்ணும்போது வீடியோ போட்டிருக்காரு. சோ இது எதனால அவர் சரி சரி, மறைக்கிறாருன்னு இப்ப நான் உங்களுக்கு கேக்குறேன். சரி, அந்த மாதிரி விஷயமே நடக்கல, ஹாப்பனிங்கே இல்ல. போலீஸ் வந்து காலைல 6:30 மணிக்கு போயிருக்காங்களா? ஆமா, எதுக்கு 12 மணி வரைக்கும் கதவை திறக்காம இருக்கணும் அப்படின்னா உனக்கு பயம். மடியில கனல் இல்ல அப்படின்னா உனக்கு இல்ல என்ன வந்து பயம்? இல்ல அந்த கேள்வியும் இருக்கு. காவல்துறை உங்க கடமையை பண்ண வந்திருக்காங்க, பண்ண நாங்க விட்டுருக்கலாம், நாங்க ஏன் பண்ணல? விடுங்க. நாங்க இன்னைக்கு கேஸ் கொடுத்து நாளைக்கே அவங்க போய் அரெஸ்ட் பண்ணி உடனே போட்டு நாங்க ஒன்னும் அந்த அளவுக்கு பொலிட்டிக்கல் இவங்க பேக்ரவுண்ட் இல்ல இது எப்படி நான் ஏன் எங்களை- இந்த கேள்வி எல்லாம் கேக்குறேன்னா, வெளிய என்ன பேசுறாங்கன்னா, அதுக்கு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இருக்கு, இது முழுக்க முழுக்க டிஎம்கே ஓட வேலை, டிஎம்கே உங்க பின்னாடி இருந்து வேலை பாக்குது அப்படிங்கிற பேச்சுகள் ஏங்க, வெளியே வர சரிங்க, கண்ணு நான் நான் வரேங்க. கேக்குறேன். நீங்க டிஎம்கே வேலை பாக்குதுன்னு சொல்றீங்க. டிஎம்கே தான் இந்த வேலையை ட்விட்டர்ல எங்க படத்தை பத்தி பேசு, ம். மகேஷ் ரம்யா ப்ரொடியூஸ் பண்ண இந்த ரெட் அண்ட் ஃபாலோ போடு, அப்பதான் மகேஷ் வருவாரு, உங்க ஆபீஸ்க்கு வந்து இப்படி கேட்பாரு, நீ அடிச்சு அனுப்பு. இதெல்லாம் டிஎம்கே சொன்னச்சா? ம். உதயநிதியோ ஸ்டாலினோ சேர்ந்து சொன்னாங்களா? அவங்கள பொம்மை முதல்வர் இது டிஎம்கே ஏடிஎம்கே அந்த அரசியல்லாம் அவர் இல்ல அவங்க ஆமா வெளில வச்சுக்கிட்டோம். ஆ. இந்த படத்துல இவ்வளவு குடும்பத்தோட இது நகையை வச்சு எல்லா ரசீது எங்களை திருட மாதிரி போலீஸ் அவ்வளவு திருவி கேள்வி கேட்டு இந்த ரசீது எங்க, என் ஒய்ஃபோட என்ன ஜுவல் பணத்துல மட்டும் வந்தது? 19 லட்சம் ரூபாய்க்கு அடமானத்துல இருக்கு. எந்த பணத்துல நீங்க படம் எடுத்தீங்க? இவ்வளவு விஷயம் உங்களால அது தாங்க முடியல. 11 அந்த சென்ட் விஷயத்தெல்லாம் இடம் தாங்க வித்து முடியல. இவ்வளவு விஷயத்த நோண்டி இவ்வளவு லட்சம் நகர் ரசீது எல்லாத்தையும் கேட்டு நாங்க என்னமோ எந்த பணத்திலும் எடுத்த மாதிரி பண்ணும்போது நாங்க படத்தோட பேரையே மாத்திருக்கோம். இன்னைக்கு ரெட் அண்ட் ஃபாலோன்றத ஆர்சிபின்னு மாத்தி ரிலீஸ் பண்ணதுக்காக நாங்க இது பண்ணும்போது இந்த கேஸ் இல்ல, மேல எங்களுக்கு நம்பிக்கை வந்து போயிடுச்சு. எங்களுக்கு பிரச்சனை பண்ணணும், இது பண்ணணும், இத எந்த பத்தி உங்ககிட்ட எண்ணங்களுமே கிடையாது. விசாரிச்சிருப்பாங்கல்ல, இத பத்தி நிறைய பேர் நிறைய கேட்டிருப்பாங்கல்ல, என்ன சொல்றாங்க? நாங்க என்ன இதை யார்? சீக்கிரட்டா தான் வைக்கக்கூடிய சூழல் இருந்தது. ஏன்னா எதுவுமே நடக்கலாம், அவன் வந்து பெரிய பேக்ரவுண்டுன்னு சொல்றாங்க. அவன் சொன்ன விஷயங்கள் நீங்க கேட்டீங்கன்னா அவன் நான் பேசுறேன்னா அந்த மரியாதை இழந்துட்டதால நான் பேசுறேன், தவறுதலா எடுத்துக்காதீங்க. ஏன்னா அடுத்து நாங்க வந்தோம்னா நீ சினிமா இண்டஸ்ட்ரியிலே இருக்க மாட்ட, யார் யார் படம் சொன்னா? எங்களை காலி சவுக்கு பண்ணிடுவாங்க. சங்கர், உன்னை காலி பண்ணிடுவேன், காலி கொலை பண்ணிடுவாங்க. கொலை யார் பண்ணிடுவேன். இடத்துல வந்து மன்னிப்பு கேட்க சொல்ற? மாலதி இந்த விஷயத்தை ட்ரிகர் பண்ணி அது அந்த விட்டு கேஸ் கேட்கணும். சோ அந்த கேஸ் கொடுத்ததுல பார்த்தா மாலதி அவங்களோட பேர் இருக்கு, எக்ஸ்ட்ரா 4 பேரும் சேர்த்து கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு இதுமே வந்திருக்கு. அதான், என்ன காரணம்? இன்னையில அவங்க அந்த பேர்ல பெண் எது கொடுக்கணும்? இன்னையிலேருந்து அந்த பெண்ணுன்னு சொல்றதை மறந்துருங்க. அந்த அளவுக்கு பேசியிருக்காங்க. அவரை ட்ரிகர் பண்ணதும் அவங்க தான். கொலைமட்டில் விட்டு நம்ம ஆபீஸ்ல வந்து மிரட்டாங்க, அடிச்சு அமிச்சா கேட்கறது ஆள் இல்ல, கொலை பண்ணா கூட கேட்க மாட்டாங்கன்ற அளவுக்கு இல்ல, திமிரா பேசி பார்க்கதான் ஆல் டீசன்ட் பேச்சு வந்து என் மேல கை ரொம்ப மாலதி very worst. வச்சிருக்காங்க. உங்களை அடிச்சாங்க? மாலதியும் கை வச்சிருக்காங்க. அந்த விஷயம் அவங்க ட்ரிகர் பண்ண உடனே சுத்தி அந்த ஆபீஸ்ல உள்ள பசங்க, சின்ன பசங்களா பொடியா இருக்காங்க, ஆபீஸ்ல வேலை செய்யறவங்க, அவங்கள மேல உள்ள பாசம் போல இருக்கு. அவங்களாம் ஒரே குடும்பமா தான் இருக்காங்க. இன்னைக்கு அரசு ஆகும்போது கூட அவர் கூடயே தான் வீட்டுல இருந்திருக்காங்க மாலதி. இதெல்லாம் பர்சனல் சொல்லிடுறீங்க, அதனால பர்சனலுக்கு போக வேண்டாம்.
அந்த விஷயத்துல அவர் தெளிவா இருக்கட்டும், கிளியரா இருக்கட்டும், சுத்தமா இருக்கட்டும். உண்மை இருந்திருந்ததுன்னா, பயம் இல்லாம இருந்திருந்தா, ஏன் வந்து கால் நடுங்க கால் மேல கால் போட்டுட்டு கேட்டா போலீஸ் வந்தோன்னு திமிரா உட்கார்ற மாதிரி உட்காந்துட்டு, போலீஸ்க்கு முன்னாடியே இவ்வளவு திமிரா பேசுறவன் நாங்க ஆபீஸ்க்கு போயிருந்தா எப்படி பேசியிருப்பான்னு உங்களுக்கு நீங்களே தெரிஞ்சிருக்கணும். சும்மா ஜட்ஜ் சிம்பிள் பண்ணிக்கோங்க, ஜட்ஜ் அவ்வளவுதான். பண்ணிக்கோங்க. Simple. போலீஸ்க்கு முன்னாடி இவ்வளவு திமிரா பேசுறான், சிஎம் இப்படி பேசுறான், கமிஷனர் இப்படி பேசுறான், நீதிபதி கிட்ட சண்டை அப்ப போட்டு யாருக்குமே அதான் ஒரு போலீஸ் முன்னாடி கால் மேல கால் போறாரு, ஒரு முதல்வரை பொம்மை முதல்வர்னு சொல்றாரு, யாருக்குமே சுத்தமா மரியாதை கொடுக்கல. சோ இவ்வளவு பெரிய ஆளுங்களுக்கே அப்படி நடக்கும்போது நாங்க ஒரு சாதாரண நீதிபதி இதுக்கே ஒரு விஷயம் பண்ணிட்டு வெளில நாங்க வந்திருக்காரு. ஒரு சாதாரண ஒரு படம் எடுத்த ஒரு ஒரு சின்ன டீம். அப்போ எங்களுக்கு அங்க என்ன நடந்திருக்குன்றத நீங்களே கெஸ் பண்ணிக்கோங்க. எங்க நான் எங்களுக்கு இதை இதுல சொல்லணும்ன்ற நஷ்டம் அவசியமே கிடையாது. இந்த படத்துல உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன். இந்த படத்துல 5 பிக் பாஸ் ஆர்டிஸ்ட் ஆ, கருணாகரன், பாலசரவணன் யாஷிகா காமெடி ஆனந்த், ஆர்டிஸ்ட், ஆ, காமெடி ஜிபி முத்து, கருணாகரன், பாலசரவணன் காமெடி ஆர்டிஸ்ட், பைல்வான் ரங்கநாதன், விஜய் பப்பு, அஜய் வாண்டே, அஜய் வாண்டே. என்னோட ஒரு கேள்வி, இந்த படம் ஏதாவது ஜாதி ரீதியா அப்படி எந்த போயிடுச்சுங்களா? ஜாலியான fantasy இது வரைக்கும் movie. யாருக்கும் Fantasy எதுவுமே movie. தெரியல. அதே மாதிரி ஜாலியான மூவி. ஜியான்னு நான் ஒரு கேக்குறேன். படம் ஜாதியான மூவி இல்ல, ஜாலியான மூவி. ஜாதியான மூவில ஜாலியான மூவி. ஓகே, இல்ல இவ்வளவு பெரிய பிரச்சனை வர்றதுக்கு கேக்குறேன். சோ ஒரு ஒரு இப்ப அந்த வீடியோ போட்டாங்கன்னு சொன்னீங்கல்ல, அந்த வீடியோ ஏதாவது உங்ககிட்ட இருக்கா? ஆமா, இருக்கு. அந்த ஆதாரங்கள்லாம் நம்ம அந்த சொல்றோம். அவங்க எந்த போட்ட secondsல வீடியோட அவர் ஆதாரங்களும் பேசியிருக்காரு, இருக்கு. எல்லாமே அது எந்த ட்விட்டர்ல என்னைக்கு போட்டாரு, என்னைக்கு என்ன போட்டாங்க, பண்ணாரு, A to Z எல்லாமே detail நான் இருக்கு. சோ அதனால தான் எங்க மேல உண்மை இருக்கு. இந்த சும்மா நகை பாக்குறீங்களா? நான் காட்டுறேன், சும்மா பாருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, மக்கள் காட்டலாம். இது மாதிரி பேசுறதெல்லாம் இவர் பேசுறதெல்லாம் உண்மைன்னு நினைச்சிட்டு சில பேர் இருக்காங்க. சில விஷயங்களை உண்மையா சொல்லியிருக்கலாம். எல்லாமே இருக்கும் இல்லையா, மனுஷனா இருக்கும்போது இந்த ஒரு இந்த கேள்வி, விஷயம் தப்புன்றத நாங்க விளக்கம்லாம் கொடுத்து தயவு செஞ்சு நீக்குங்கன்னு கேட்கும்போது பணிவா போகும்போது அதை ஒரு அட்வான்டேஜா நீங்க ஃபர்ஸ்ட் பேசும்போது பொலைட்டா தான் அப்படிதான் பேசுறீங்க. பேசணும். அப்புறம் நான் ரொம்ப ரெக்யூஸ் பண்ணி கேட்டோம் நாங்க. மன்னிப்பு video- இவன் எனக்கு வந்து அப்படி கூட கேட்காதீங்கன்னு சொல்லிலாம் கேட்டாரு. நான் விடுங்க, அவ்வளவுலாம் தொங்க தேவையில்ல. அப்புறம் மன்னிப்பு வீடியோ கேளுங்கன்னு கேட்ட உடனே அவர் ட்ரிகர் ஆயிட்டாரு, கோவம் வந்துடுச்சு. இதுதான் அவர் வந்து போட்ட முதல் ஒரு ட்வீட். எங்களோட நாலேஜ் இல்லாம எங்களோட படத்துல போஸ்டர் யூஸ் பண்றதுக்கான பர்மிஷன் அவருக்கு யாரு கொடுத்தாங்க? ஓகே, இதுல என்னோட பேர் இயக்குனரா என் பேர் இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் டெபியூட் ஒரு இயக்குனரா நான் ஃபர்ஸ்ட் டெபியூட் ஆற மூவில போதை காசில் எத்தனை படம் எடுத்தார் அஜய் அப்படின்னு மாதிரி போட்டிருக்காரு. அஜய் இந்த அஜய் வாண்டையர் அவரோட பேரை போட்டிருக்காங்க. அவர் போட்டிருக்காரு. அவருக்கும் இந்த படத்துக்கு ஏதாவது எந்த சம்பந்தம் இருக்கா? சம்பந்தம் நடிச்ச இல்லை. சம்பந்தம் மட்டும் தான் இருக்கு. நம்ம எங்க கிட்ட சம்பளம் ஒரு அவர் செலிபிரிட்டி நடிச்சிருக்காரு. இருக்கீங்க அப்படின்றதுக்காக தான் நாங்க சின்ன பட்ஜெட்ல பண்ணதுனால ஆ. ஒவ்வொரு ஆர்டிஸ்டுமே பார்த்து முகம் தெரிஞ்சவங்க எங்க இந்த கம்ஃபர்டபிள் யார் case- வருவாங்க. சாரி, இந்த கேஸ் வந்து லாஸ்ட் இயர் தான் இந்த லார்ட் ஆஃப் த ரிங்ஸ்ல நடந்த மேட்டர். ஆமா, 1 எல்லோடில. year கூட ஆமா, ஆகல. ஆமா. இந்த படம் எப்ப ஆரம்பிச்சது, எந்த போஸ்டர் எடுத்து நீங்க போட்டுருக்காரு கூகுள்ல போய் பாருங்க. நீங்க சர்ச் அஜய் வாண்டியாரு எப்படி ஆ. எங்களுக்கு வந்து இந்த கேஸ்க்கு சம்பந்தமே இல்லாததுக்கு முன்னாடில இருந்து படம் பண்றோம் இத்தனை வருஷமா. இது வந்து கொஞ்சம் கொஞ்சமா நான் சேர்த்து இதுக்கு முன்னாடி காமிச்சது ட்விட்டர்ல போட்டது. இது வந்து யூடியூப்ல போட்ட வீடியோ. ஆஃபீஸ் எங்கே இருக்குது? சிஎம் வீட்டுக்கு பக்கத்தில். அங்கே எங்கே வால்வோ ஷோரூம் தெரியுமா? ஆமாம், அதுக்கு மேலே என்ன வேலை பண்ணுறீங்க? போதை மருந்து கடத்துறோம் அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்போ எங்க படத்தை டார்கெட் பண்றதுக்கு உங்களுக்கு என்ன இருக்கு? உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? அவருக்கு அஜய் எங்க வாண்டியாருக்கு படத்தோட இல்ல, அவருக்கு நீங்க சொல்றத பார்த்தா அவர் உங்களுக்கு யாருன்னே தெரியாது அப்படிங்கிற இது மாதிரி எதுக்கு பண்ணி சொல்றீங்க. தொலைஞ்சு- அதான் திணை விதைத்தவன் திணை அறுப்பான், வினை விதைத்தவன் வினை அறுப்பான். ம். கடவுள் யாருக்கு எப்ப என்ன கொடுக்கணுமோ அதை கண்டிப்பா கொடுத்துருவாரு. ஓகே. இதனால எவ்வளவு நஷ்டங்க. நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட எல்லாருமே என்ன தெரியுமா சொல்லிடுறாங்க, இன்னைக்கு இந்த எனக்கு பேசி கேள்வி கேட்டவங்க கூட அவங்களோட ஆளுன்னு நினைக்கிறேன். அவர் என்ன கேக்குறாருன்னா 10 லட்சம் எப்படி கேட்டிருப்பாரு ஒரு ஆபீஸ்க்கு கூப்பிட்டு எப்படி அதேதான் அடிப்பாரு? நான் கேட்டேன். ஏன்னா அது 10 லட்சம் கேட்டிருப்பாரு, 10 10 கோடி லட்சம் கேட்டாரு. கேட்பாரா? சரி, என் படத்துக்கு இவ்வளவு கோடி நஷ்டம். ஆ, ஓகே, நிறைய பேருக்கு நான் பதில் சொல்லணும். 4-5 பேர் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த படத்துக்கான கேள்விகள் என்கிட்ட வரும்போது அதை 10 லட்சம் சொல்றேன், எனக்கு 10 கோடின்னு சொல்லத்துக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது ஒரு நிமிஷத்துல? இவ்வளவு கோடி கேட்டு மிரட்டினா அவர் லெவலுக்கு நானும் சொல்ல வேண்டியது தானே. correct, நடந்த correct. விஷயத்த நாங்க சொல்றோம். Correct தான், correct. கொண்டு போறது கெஞ்சி இவ்வளவுதான் எங்களால கொடுக்க முடியும் சொல்லுவோம். 1 லட்சத்தை வாங்கிட்டு நான் இது பண்ணதுக்கு நான் என்ன பிச்சைக்காரனா? இதுக்கு மேல நான் பல வீடியோ விடுவேன். நீங்களா கொடுக்குற வரைக்கும் உங்களை இண்டஸ்ட்ரியிலே இல்லாம ஏப்பா ஆக்குறேன். கோடி கோடியா வியாபாரம் நடந்துட்டு இருக்கு. இங்க வந்துட்டு சில்லற பையன் மாதிரி சில்லற காசை கொண்டு அதான் வந்து கஞ்சா விக்கிறவன் இவனெல்லாம் வச்சு படம் கஞ்சா விக்கிறவன் போதை இது பண்றவன் படம் பண்றீங்க. ரவுடி பயலா வச்சு நீ படம் எடுத்துட்டு நீ வந்துட்டு இது பண்ணிட்டு இருப்ப. என்னென்ன பேச முடியுமோ தவறான அவ்வளவு பேச்சு. வார்த்தைகள் யூஸ் இல்ல, பண்ணாரு. மாலதி நாங்க சொல்றோம் அதான் சார். நீங்க பெண்ணுன்னு சொன்னீங்களா? சார் அந்த- நீங்க ஒரு மீடியால இருக்கீங்க சார். நாங்க கஷ்டப்பட்டு நாங்க இந்த இடத்துக்கு வரோம். நீங்க எதுக்கு சார் எங்களை நீங்க இது பண்றீங்க அப்படின்னு கேக்குறோம். போடுவேன் என்ன 10 வீடியோ போட வேண்டாம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு பேச்சுன்றீங்க. நீங்க இன்னைக்கு அழுது தானங்க, பயத்துல தானங்க மாலதி வீடியோ போட்டது, பொய் சிரிப்பெல்லாம் சிரிச்சது. நம்ம இந்த மீடியால இருக்கோம், நம்மளுக்கு தெரியாத யார் பொய்யா பண்றாங்க, யார் நிஜமா பண்றாங்கன்னு. இவ்வளவு விஷயத்துக்கும் டிஎம்கே தான் இது பண்ணி எங்களை ஆமா, பண்ணது நீங்க முழுக்க ஒரு கேள்வி முழுக்க. கேக்குறீங்க. ஆமா, ஆமா. இத வந்து டிஎம்கே தான் ட்விட்டர்ல போடுறா. சவுக்கு மகேஷ்னு ஒருத்தர் வருவாரு, எங்காலு வந்து செய்வாரு. அவனால உன்னை கண்டிப்பா, வச்சு கண்டிப்பா. arrest பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. உன்னை வச்சு அரெஸ்ட் பண்ணுவோம். ஏன் பைத்தியம் அவன்? ஏங்க அவனுக்கு மரியாதையை இழந்துட்டாரு. சவுக்கு சங்கர்ன்றத நான் வந்து அவர் டைம்ல அவர் பேச்சையும் நான் ரசிச்சிருக்கேன். பயங்கர போல்டா பேசுறாரு, பரவாயில்லையா அப்படின்னும் போது
அது மாதிரி இல்லாமலாம் இல்ல. எங்க விஷயத்துல இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம். எங்களை இல்ல, திருட மாதிரி திருவி திருவி இல்ல எனக்கு எவ்வளவு தெரிஞ்ச செலவு வரைக்கும் பண்ணி- நான் சில விஷயங்களை கெஸ் பண்ணுவேன். என்னன்னா ஒரு விஷயத்த தெரியாம போட்டாரு, மாட்டிக்கிட்டாரு. ஏத்துக்கல. இது தெரியாம போட்டதுதான் தெரியாம நீங்க போட்டது, தெரியாம மாட்டிக்கிட்டாரு. போட்டது. நாங்க போய் ப்ரூஃப் கொஸ்டின் கொடுக்குறோம். ப்ரூஃப் கொடுத்தோம், எல்லாத்தையும் காட்டணும். அவருக்கு காசு மாட்டிக்கிட்டாரு. அனுப்பிட்டாரு காட்டுறோம். அதுல இருந்து அவருக்கு எப்படி வெளிவரதுன்னு தெரியல. பிரஸ்டீஜ் இஷ்யூ. இப்ப பெருசா மாட்டிக்கிட்டாரு. இதுதான் மேட்டர், வேற எதுவுமே கிடையாது. இப்ப நாங்க வரவே இல்லைன்னு சொல்றாரு. அவர் யாரோட ஆபீஸ்க்கு மேல இருக்காரு, எத்தனாவது ஃப்ளோர்ல இருக்காரு, என்னென்ன சேர் போட்டிருக்காரு, ஸ்ட்ரீட் எங்க யார் இருக்கு? யார் இருக்காங்க. ஒருவேளை நாங்க வரல, அவங்களோட சிசிடிவி கேமரா என்ன பண்ணாங்கன்றது எங்களுக்கு இருக்கும் தெரியாது. இருக்கும் ஆனா நாங்க அந்த ஸ்ட்ரீட்ல போனதுக்கான சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கும் இருக்கும் எங்களோட G- போனதுக்கான சிசிடிவி இருக்கும், இருக்கும். ஃபுட்டேஜ் கண்டிப்பா எங்களோட ஜி இருக்கும். லொகேஷன் கூகுள் லொகேஷன் பார்த்தாலே அந்த டேட்ல தெரியும். நாங்க அங்க இல்ல அந்த ஏரியா சிசிடிவி கேமரால இருக்கும். இருக்கும்ல. அது வந்து பாகுபாடு பார்க்காது. So, இவன் அது- எந்த கட்சி, அவர் அந்த மக்களே கட்சி. நீங்களே அது வந்து இல்ல. இது பண்ணிக்கங்க. அது நாங்க இல்லனே அங்க போகலன்னு சொல்லிட்டாரு. நாங்க அங்க போனோமா இல்லையா, அங்க என்ன அது நடந்தது எதுக்காக நீங்களே சொல்றாருன்னா வந்து முடிவு இந்த பண்ணிக்கங்க. காசு மேட்டர் எல்லாத்தையும் மறைக்கிறதுக்கு தான். அவருக்கு சாதகமா சப்பக்கட்டு கட்டுற சில மீடியாஸ் எல்லாம் எங்களை கேள்வி கேட்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, அவர் இப்ப நல்லவர், நியாயமானவர், நல்லதை மட்டும் தான் பேசுவாரு, 10 லட்சம் எல்லாம் கேட்கவே மாட்டாரு. என்னடா 10 கோடி கேட்பாரா? என் படத்துக்கு ஆன செலவு கோடிக்கணக்கில் நஷ்டம். 5 பிக் பாஸ் ஆர்டிஸ்ட், கருணாகரன், பாலசரவணன், இவங்க அவ்வளவு பேரை நடிக்க வச்சிருக்கோம், இவ்வளவு செலவு பண்ணியிருக்கோம், சிறுக சிறுக இத்தனை பேர் சேர்ந்து கஷ்டப்பட்டிருக்கோம், நகையை வச்சிருக்கோம், இன்னைக்கு வரைக்கும் கடனுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கோம், படத்தை ரிலீஸ் பண்ணதுக்காக ரெடியா இருக்கோம், அவனுக்காக பேர் மாத்தணும்னு அவன் நினைச்சிட்டு இருப்பான். ரெட் அண்ட் ஃபாலோன்றது ஏன் மாத்தணும்? எதுக்காக மாத்தணும்? ஏன் இவ்வளவு தூரத்துக்கு ஏங்க, அந்த பேர்னால இவ்வளவு தான் நாள் நல்லா இழுத்துடுச்சுங்க. பெரிய அளவு ஆயிருக்குங்க. இந்த கேஸும் இவ்வளவு நாள் இழுத்துடுச்சு. ஆ. எங்களுக்கு வந்து நம்பிக்கை போயிடுச்சு. அதனால சரி, ரெட் அண்ட் இதுக்கப்புறம் ஃபாலோன்றது எதுவும் நடக்காது. நாங்க RCB எங்கேயோ பேரை போராடி மாத்தி- பார்த்தோம். எங்களுக்கு நாங்க என்ன நினைச்சோம்னா, சரி, Audio தப்பா ஒரு இது problems. போட்டாங்க, ஆடியோ ரைட்ஸ் தப்பா சொல்லிட்டாங்க. இது பண்ணி போட்டாங்க. ஆடியோ ரைட்ஸ் எங்களுக்கு ஆடியோ ரைட்ஸ் ஒரு இது வாங்குறதா சொன்ன மீடியம் லாஸ்ட்ல எங்களுக்கு இது வேணாம்னு வரைக்கும் இது பண்ணிட்டு வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. இந்த இந்த பிரச்சனைனால காரணம் இதை நீங்க சால்வ் பண்ணிட்டு வாங்க அப்படி இப்படின்னு இழுக்கிறாங்க. இது பிசினஸ் எங்க போனாலும் தடைப்படுது. ரெட் அண்ட் ஃபாலோன்னு பேரை பயன்படுது, உடனே ஆர்சிபின்னு மாத்திரம். ஆனா இவருக்கு பயந்து மாத்திரம், அதை பண்ணலாம். நாங்க இப்படியாவது பொழைச்சு போகணும்ல. அடுத்த கட்டத்தை நாங்க நாங்க நடுத்தர மூவ் ஆன் பண்ண, நாங்களும் காசு போட்டுருக்கோம், நாங்க இழந்திருக்கோம்ல, எங்களுக்கும் இந்த ஃபேமிலி விஷயம்- இருக்கு, குடும்பம் இருக்கு, எங்களுக்கும் அதுக்கு உண்டான இப்ப இந்த செலவுகள் கேஸ் இருக்கும். எந்த இடத்துல வந்து நிக்குதுன்னா, அரெஸ்ட் பண்ணாங்க, கூட்டிட்டு போனாங்க. அதுல ஒரு அந்த கேள்வி, பர்சனல் விஷயம் எங்களுக்கு அதுல தெரியும். சில பேர் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. என்னன்னா வந்து, போலீஸ் அரெஸ்ட் பண்ண தானே வந்தது, எதுக்கு பீரோவெல்லாம் உடைச்சு அந்த பீரோக்குள்ள இருக்கிற திங்ஸ் எல்லாம் எடுத்தாங்க? அதோட அவரே கூட்டிட்டு போகும்போது ஒரு வார்த்தை சொன்னாரு, என் போனை பறிமுதல் பண்றாங்க, என் போனை ஏங்க, போட்டு தான் இதெல்லாம் பண்றாங்க. திருடனுக்கு போன்ல தானங்க விஷயம் இருக்கும். அவன் என்ன திருடுனா, சரி, யார் கூட okay, இப்ப பேசினா? நான் என்ன கேக்குறேன், உங்க மடியில கனம் இல்லைல்ல, என் போன் இது இருக்கு, நான் எடுத்து வைக்கிறேன், உன் போனை ஏன் நீ ஒளிச்சு வைக்கிற? நீ ஏன் ஒளிஞ்சிருக்க? ஏன் ஒளிச்சு வைக்கிற? உன் மடியில பையன்லாம் என்ன வேணும் செக் பண்றியா? அந்த செக் இப்ப இத்தனை நாள் நான் வந்து மாலதிக்கு சொத்து சேர்க்கல, இதை சேர்க்கல, அது பர்சனல் விஷயம் பேசுனா தப்பா எடுத்துக்காது. எதுவுமே பண்ணல, நான் நியாயஸ்தன், நல்லவன், நடுநிலை நக்கின்னு பேசுனல சவுக்கு சங்கர். ஓகேவா? நடுநிலை நக்கி தானே நீ. வந்துட்டா என்ன செஞ்சிருவேன்னு சொல்றல, வந்தா நீ சினிமா ஃபீல்டுலயே இருக்க மாட்டேன்னு சொல்றல, நீ வரதானே போற, இப்படியேவா போயிட போற? சரி, வருவல, இப்ப என் பக்கத்துல உட்காந்து நீ பேசு ஒரு நாள். நான் இப்ப நான் நல்ல ஒரு விஷயம் ஆம்பளையா இருந்தா மீடியால சொல்றேன். உட்காந்து நான் என்ன என் கேக்குறேன், பக்கத்துல ஒரே பேசு. நிமிஷம், நான் என்ன கேக்குறேன், அரசாருக்கு முன்னாடி ஒரு வீடியோ போடுறீங்க, சவுக்கு சங்கர் ஒரு வீடியோ போடுறாரு, மாலதியும் ஒரு வீடியோ போடுறாங்க. ரெண்டு மத்த பேரும் நாளெல்லாம் ஒரே ரெண்டு roomல. பேரும் ஒரே சோஃபால தானே உட்கார்ந்து போடுறீங்க வீடியோ. ஒரே ரூம், ஆ? சோஃபா ஒரே அரசாங்கிற இது இல்ல. அன்னைக்கு மட்டும் சாரி, எதுக்கு சோஃபா ஒரே இது இல்ல. அரசார் அன்னைக்கு அரசார் மட்டும் அன்னைக்கு எதுக்கு ரெண்டு பேரும் தனித்தனியா ஒரே போடுறீங்க வீடியோ? அரசார் அன்னைக்கு மட்டும் ஃபர்ஸ்ட் இவரு ஒரு வீடியோ போடுவாராம், அதுக்கப்புறம் அந்த அம்மா ஒரு வீடியோ போடுவாங்களா? லொகேஷன் மட்டும் செவுத்த மாத்திக்கிட்டு அங்கதான் நடந்ததுன்னு எங்களுக்கு தெரியும். அவர் ரெண்டு பேரும் ஒன்னா தான் இருக்காங்க. ஆபீஸ்க்கே அது அவங்க வரல, பர்சனல் மேடம். எதுவுமே அது okay நடக்கல. madam. நீங்க Personal காசு பேச வேண்டாம். இன்னைக்கு வந்து பர்சனலுக்காக நான் சொல்ல மேம், பர்சனலுக்காக நான் சத்தியமா பர்சனலுக்காக நான் சொல்லவே கிடையாது. அவங்க என்னமோ பண்ணி தொலைறாங்க, அதை பத்தி நமக்கு கவலையே கிடையாது. அவரோட மத்த சுத்தமா நாள்ல நீங்க வந்து இது பண்றீங்கல்ல, அவரை சுத்தமா இருக்க சொல்லுங்க. வார்த்தைக்கு எல்லாமே பேசிட்டு எல்லா ஃப்ராடுத்தனமும் பண்ணிட்டு அரசியலா டிஎம்கேவா ஏடிஎம்கா நீ அங்க வச்சுக்கோ, காசு இருக்கிற இடத்துல காசு பிச்சை எடுத்துக்கோ, இது மாதிரி திருடிக்கோ, பொழைச்சிக்கோ, எவனையாவது அடிச்சு காசை புடுங்கு. இல்லாத இடத்துல ஏன் புடுங்குற? அவ்வளவு பெரிய புடுங்கிய நீ. இதுதான் எங்களோட விஷயம். அவ்வளவு பெரிய இது வந்துட்டா இல்ல, நான் மத்த field ல நாளெல்லாம் வந்து சிரிச்சு சிரிச்சு கலாய்ச்சு ஒரு மாதிரி வீடியோ போடுறீங்க. இன்னைக்கு அழுத மாலதியை அரெஸ்ட் நாங்க பண்ண பார்த்தோம். போறாங்கன்னு தெரிஞ்சவொடனே மட்டும் வந்து, இதுக்கப்புறம் நான் வந்து நான் இமிடியேட் உங்களை பண்ண, சாரி பார்ப்பனான்னு தப்பா தெரியல. எடுத்துக்காதீங்க நீங்க. அப்போ நம்ம கிட்ட பயம் இருந்துச்சு, அதனா அந்த ஒரு இது ஒரு நீங்க தப்பு பண்ணனா ஏன் உங்களுக்கு அழுக வருது? வராங்களா, வாடா கதவு தோற வாடா, என்னடா நாங்க எங்கடா வந்தோம்? நீ கேட்கக்கூடிய ஆள் தானே. இங்க வரவே அப்ப இல்லையா? எதுக்கே நீ கதவை பூட்டி வச்சிருக்க? ப்ரூஃப் தரேன்டான்னு சொல்லணும். இவ்வளவு நீ விஷயம் தைரியமான ஆள் தானே, நீ வந்து கால் மேல கால் போடுவல, நீ எல்லாமே கிங்குப்பா, ஓகேப்பா, நான் ஒத்துக்கிறேன். ம். அப்போ உன் மேல போலீஸ் சரி உன் மேல மதிக்க தப்பு மாட்டேப்பா. இல்லல, என் மேல தப்பு போலீஸ்கார் இருக்கு. பார்த்து உனக்கு பயம் இல்லப்பா, கால் அப்ப மேல ஏன் கால் கதவை போடுவா. திறந்து விடு, ஏன் பூட்டி வைக்கிற? அட்வொகேட் வந்தா அடுத்த அட்வொகேட் வருவான்னு சொல்லி போலீஸ் அக்காவன். இப்ப என்ன சொல்லிருக்காங்க காவல்துறையில, என்ன இது சொல்லிருக்காங்க? அந்த விஷயம் எங்களுக்கு பர்சனலா உள்ள இன்டீரியரா உள்ள அந்த போக முடியல. அளவுக்குலாம் எங்களுக்கு தெரியாது. நாங்க எங்களுக்கு அந்த அளவுக்கு information பெரிய கொடுக்கல. செலிபிரிட்டிஸும் கிடையாது. அந்த நீங்க சில வேற. விஷயத்த எங்களுக்கு கேதர் இன்னும் பண்ண எதுவும் அளவுக்கு சொல்லல இப்பதான் எங்களுக்கு. நடந்திருக்கு. இதுல என்னன்னா
ஏதோ ஒரு காசு வந்துட்டு அக்கௌண்ட்ல போடப்பட்டதாகும் அந்த அது மாதிரியான ஒரு அதுக்கும் வேற தகவல். ஒரு எந்த case. சம்பந்தம் அது வேற case. அது வேற ஒரு கேஸும் அந்த டைம்ல அதுல வந்ததால அதுல கன்ஃபியூஸ் ஆகி இவர் அதை கன்ஃபியூஸ் பண்ணதுக்கு வேற ஒரு பேரை சொல்லி ஆயிஷா ஷாதிக்ன்றவங்க தான் கேஸ் கொடுத்தாங்கன்னு சொல்லி புருஷோத்தம்ன்றவர் தான் ப்ரொடியூஸ் Producer. பண்ணார் சொல்லி ஆ. இவங்க ஆபீஸ் பக்கமே வரலன்னு சொல்லி பயத்தை கால் உதறாம இருக்கிறதுக்கு கால் மேல கால் போட்ட சவுக்கு சங்கர் கால் உதறல் எடுத்ததால கால் மேல கால் போட்டிருந்தாரு. அது போலீஸ்க்கு திமிர காட்டாம என்ன பண்றீங்க இது பண்றீங்க எனக்கு அத்தனை அட்வொகேட் இருக்காங்க ஏதோ ஒரு கட்சி சப்போர்ட் பண்ணுதுன்றாங்களே அந்த கட்சியாவது அவருக்கு ஏதாவது பிஸ்கட் கிஸ்கட் போட்டு நன்றிக்கு நன்றி சொல்லி ஒழுங்கா வந்து மரியாதையா தேவையில்லாத விஷயத்துல வாய விடாம கட்சியை பத்தி பேசுறியா சம்பந்தம் இல்லாம கட்சியில இல்லாத இவங்கள பத்தி பேசி இவங்க படத்தை போடுங்கன்னு உனக்கு அவசியமா? கண்டிப்பா நீங்க எந்த கட்சியிலயுமே இல்ல. ஆமா. இல்ல அந்த கேள்வி வச்சது அதுக்குதான். இதுக்கு பின்னாடி யாருமே கிடையாது. இதுல இவ்வளவு விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறதுக்காக தான். சோ இதுல இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. சோ ஒரு தனிநபர் ஒரு ஒரு சாதாரண மனுஷன் ஒரு படம் எடுத்திருக்கீங்க. அத ஏதோ ஒரு சம்பந்தப்பட்டு தெரியாம போடப்பட்ட ஒரு விஷயம் இவ்வளவு தூரத்துக்கு தலைவிரிச்சு நிக்குது. இதுல நஷ்டப்பட்டது இவ்வளவு குடும்பத்துக்கு நாங்க பதில் சொல்லிட்டு இருக்கோம். ஃபேமிலி கூட கஷ்டம்னு ஒண்ணு இருக்குல்ல. அவங்க குழந்தைங்களா இருக்காங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கும். 2 பெண் குழந்தை அவனுக்கு. 2 குழந்தைங்க ஸ்கூல் இருக்கு. அவங்க எனக்கு ஒரு பெண் யாராவது குழந்தை. மிரட்டினாங்களா? இத எப்படி எனக்கு விட்டுருங்க, ஒரு இந்த பெண். கேஸ் அப்படியே விட்டுருங்க, இத பெருசா இல்ல இது வரைக்கும் அப்படி எதுவும் இல்ல. அந்த ஆனா மாதிரி ஒரு சிலர் எதுவும் சொல்லும் போது அங்க போகாதீங்க இன்டர்வியூக்கு இங்க போகாதீங்க இன்டர்வியூக்கு. சோ அப்படி இருக்கும்போது பயம் இல்லைன்னு வாயில சொல்லக்கூடாது. வாய்த்தா விடால் விடுறவரு என்ன ஃபீல்டுலயே இல்லாம ஆக்கிரோன்னு சொல்றவரு எல்லாம் பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா? எவ்வளவு பேர் ஃபீல்டுல இருக்காங்க. நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கோம். எங்க படம் ரிலீஸ் ஆகும்போது அது தெரிய வரும். ஸோ ஃபீல்டுலயே நீ இல்லாம நான் பண்ணிருவேன். அடுத்து நாங்க வந்தோம்னா அப்படின்னா என்ன அர்த்தம்னு தெரியல. இத வந்து அரசியலா நான் பேச சொல்லியோ சில விஷயங்கள் அது அவங்களுக்கே தலையீடு இல்லாம இருக்கலாம். இவரா அதை பில்டப் பண்ணலாம். ஏன்னா இவர் ஃப்ராட் வேலை தான் பண்ணிட்டு இருக்காருன்னு இப்பதானே தெரியுது. எங்க விஷயத்துல வந்ததுக்கு அப்புறம் ஆதாரம் பக்காவா இருக்கும்போது தான் இந்த விஷயத்த இவ்வளவு விஷயங்கள் இருக்கும்போது 377 கேஸ் போட்டு உள்ள வைக்கிற நாங்க அளவுக்கு நாங்க உள்ள எல்லாத்துக்கும் வைக்கிற எவிடன்ஸ் அளவுக்கு வச்சிருக்கோம். இங்க பாருங்களேன். 377 கேஸ் போட்டு இது வந்து ஒரு ஹாஸ்பிடல்ல அட்மிட் Side பண்ணாங்க. effect. அதுக்கான அதுக்கு கேட்கிறாரு ஏன் evidence. நீங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு ஆ. போனீங்க பிரைவேட் இதுக்கு போக வேண்டியதானே இது என்ன இது எனக்கு என்னென்ன விஷயமோ நடக்கும் என்ன வேணாலும் நான் டிசைட் பண்ணுவேன் நீ வந்து சவுக்கு சங்கருக்காக ஏன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பண்ணா இது கேஸ் ஆகுன்றதுக்காக தான் நீங்க போனீங்கன்ற நான் தான் அவன் ஆபீஸை விட்டு வெளில வரும்போது 100க்கு போன் அடிக்கிறேன் எனக்கு வலி இருந்ததால தான் அங்க இருந்து நான் சீக்கிரமா போயிட்டு ஹாஸ்பிட்டல் So, போயிட்டு அங்க அடுத்த நாள் அடிச்ச தான் உடனே case. உங்களுக்கு வலி வந்துருச்சு. இவரு கோட்டு போனா நான் என்ன ஆயிருக்குன்னே தெரிஞ்சிருக்காது அந்த அளவுக்கு இல்ல ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரி அந்த திடீர்னு பிபி அடிச்ச இடம் சுகர்லாம் இருக்கு. அடிச்ச இடம் வந்து இது புரியுதா சோ அது மாதிரி ஒரு மாதிரி படபடன்னு ஆயிட்டு அது ஒரு மாதிரி எனக்குமே ஒரு மாதிரி சீரியஸா நீங்க அங்க இருந்தீங்க, அத பாத்தீங்க. கூட எனக்குமே படபடன்னு அவரே ஆயிடுச்சு. அடிச்சாரு. ரெண்டு பேரும் ஆபீஸ்க்கு இல்ல, நாங்க ரெக்யூஸ் பண்ணி நாங்க இவரே வந்து தானே கை வச்சாங்க லாஸ்ட்ல எப்படின்னா எப்படி இன்சிடென்ட் ஆச்சுன்னா இந்த வீடியோ எங்களுக்கு வந்து ரிமூவ் பண்ணிருங்க சார். ரிமூவ் பண்ணிட்டு ஏன்னா நாங்க அந்த மாதிரியான ரிமூவ் காசு நாங்க பண்ணிட்டாங்களா? எடுக்கல. அதுக்கப்புறம் இல்ல, remove இல்ல. இருக்கு இன்னும் இருக்கு வீடியோ. இருக்கு. அந்த பசங்க சொன்னால மீதி இருக்கிற பசங்க எல்லாம் இவன் மேலயும் கை வைக்க வந்து அந்த இதுல இருந்து வந்து பயத்துல போயிடலாம்னு சொல்லி இல்ல, என்னை நாங்க 2 கூப்பிட்டு பேர் வந்துட்டாரு. இருக்கோம். அவங்க ஒரு 5 பேர் இருக்காங்க. என்ன அடிச்சுனா திருப்பி அடிச்சிடலாம். ஏதாவது திருப்பி நாங்க தான் போய் வேணே போய் அடிச்சோம் அப்படி இப்படி சொல்லிட்டு எதனா கிரியேட் நாங்க பண்ணுவாங்க. தான் ஒரு ஆபீஸ்க்கு போயிருக்கோம் ஏன்னா அவர் செகண்ட் பண்ணக்கூடிய ஃப்ளோர்ல ஆள் தான். அவரை லிஃப்ட் பத்தி ஏறி தெரியாதா? அழகா திரும்பி ரைட்ல திரும்பி கம்ப்யூட்டர் சென்டர் மாதிரி 4-5 பேரை சேர் போட்டு ஐடி கம்பெனி மாதிரி சரி, 4 சரி. பேரை உட்கார வச்சு சின்னதா ஒரு 10க்கு 10 ரூம் மாதிரி ஒரு இடத்த வச்சுக்கிட்டு அதுல ஆபீஸ் நடத்திட்டு இருக்கிற சவுக்கு சங்கரை நான் சந்திச்சேன்றத உங்களுக்கு தெரியப்படுத்துறேன் ஆனா அது சவுக்கு சங்கருக்கு தெரியலன்னு சொல்றாரு இல்லையா நல்ல நகைச்சுவையும் அப்பப்போ பண்றாரு கண்டிப்பா. சோ யார் மேல தப்பாக இருந்தாலும் நியாயம் தான் என்னைக்குமே ஜெயிக்கும் அப்படிங்கிறது உண்மை. சோ தொடர்ந்து இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து மக்களுக்கு அப்டேட் பண்ணிட்டே இருப்போம். தொடர்ந்து பேசுவோம். நன்றி. நன்றி.